Realme அவங்களோட P சீரிஸில் இப்போ புதுசாக P4x அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலரான ரியல்மி சீரிஸில் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் கொடுக்காம புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வேரியன்ஸுமே நல்லா இருக்குது. இந்த கலர் வேரியன்ஸ் அண்ட் இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். P4x சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.72 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD+. ஸோ நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. இதோட பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 391 பிக்சல்ஸ் பெர் இன்ச். அண்ட் கூடவே ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் கூடவே நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறது கூட இங்கே 1000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க போகுது. பெரிய லெவல் ஸ்ட்ரெயின்ஸ் தான் நீங்கள் பண்ண போகிறதில்ல டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே MediaTek Dimensity 7400 அல்ட்ரா சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப்செட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். நீங்கள் ரெகுலர் யூசேஜாக இருந்தாலும் சரி இல்லை ஓரளவுக்கு மாடரேட்டாக யூஸ் பண்ணாலும் சரி இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஜிஎம்ஏ உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸில் கூட ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பேசும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 5300 mm² வேப்பர் சாம்பர் கொடுத்துருக்குறாங்க. கூடவே ஸ்டீல் பிளேட்டும் காப்பர் கிராஃபைன் கோட்டிங்கும் கொடுத்துருக்கறனால உங்களோட ஹீட் டிசிபேட் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. இது நம்ம கேமிங் வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் இது ஒரு டீசெண்டான ஷூட்டராக இருக்க போகுது. அண்ட் செகண்டரி சென்சர் எப்பவும் போல் தேவையில்லாத 2 மெகாபிக்சலுக்கான செகண்டரி சென்சர். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்ரி ரொம்ப யூனிக்கான விஷயம் இந்த பேட்டரி தான். இது காரணம் இதில் 7000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. கூடவே இந்த பேட்டரிக்கு உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த பைபாஸ் சார்ஜிங் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பிஜிஎம் மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க இல்லை கண்டினியூஸாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்கள் பேட்டரி எங்கேயுமே டீக்ரேட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பைபாஸ் சார்ஜிங் எனேபிள் பண்ணிட்டா போதும். பேட்டரியில் ரன் ஆகாமல் டேரெக்டாக உங்களுக்கு வந்து பவர்லேருந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் பேட்டரி லைஃப் எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோனோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் இது 8.39 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் உங்களுக்கு 208 grams. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே இந்த ஃபோனோட மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் அதாவது 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 15,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸாக இந்த ஃபோனை உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 13,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 8,128 உங்களுக்கு 16,999க்கும் 8,256 உங்களுக்கு 17,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 13,500 ஒரு நல்ல ஃபோன் கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நல்ல பேட்ரி, ஃபாஸ்ட்டான சார்ஜர், டீசெண்டான டிஸ்பிளே, ஒரு நல்ல டிசைன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது கண்டிப்பாக ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா December 12th உங்களால் ரியல்மியோட வெப்சைட்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட் மூலமாக உங்கள் அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.